ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு மேனேஜ் த பீப்புள். இந்த சூப்பர்வைசர் மேனேஜர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி இந்த பீப்புள்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம பீப்புள்ஸை மேனேஜ் பண்ணும்போது நீங்களும் அவங்களோட வேலையை எடுத்து செய்யுங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு டீம் வந்திருந்தாங்க, யூபிஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ண டீம். நார்மல் கேஷுவல் லேபர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அங்கே என்னாச்சு, ஆக்சுவலாக அது 3rd ஃப்ளோரில் அந்த யூபிஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அங்கே இன்ஸ்டால் பண்ணணும், பட் இவங்களுக்கு பேட்ரிஸ்லாம் வந்து இறங்கிடுச்சு. அவங்க பீப்புள்ஸ் என்ன நினச்சாங்க, பேட்ரிஸ்லாம் லிஃப்ட்டில் ஏற்றிடலாம், மேலே போய் இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லிஃப்ட் ஒர்க் ஆகலை. அந்த சூப்பர்வைசருக்கு அன்றைக்கி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ அவர் சொல்கிறாரு, இப்போ படிக்கட்டில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் யாருமே ஒத்து வர மாட்டுறாங்க. அவரே என்ன பண்ணார், அந்த பேட்டரியை தூக்கி தோளில் வச்சுட்டு படியேற ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பார்த்த உடனே அவங்களோட டீம் என்ன பண்ணிட்டாங்க, ஆளாளுக்கு ஒரு பேட்டரியை தூக்கிட்டு படியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 100 to 200 பேட்டரிஸ் இருக்கும். ஸோ அவர் ஜஸ்ட் அந்த லீட் பண்ணாரு. அந்த 100 to 200 பேட்டரிஸ் கிட்டத்தட்ட 1 or 2 ஹவர்ஸில் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டாங்க. அவங்களோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டீமுக்கு வந்து நம்ம டீமோட அவங்களோட மென்டாலிட்டியிலே திங்க் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ஒரு ஹாலிவுட் மூவி டைரக்டர் வந்து இந்த சீனில் வந்து ஹீரோ வந்து ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கணும், அதாவது நியூடாக நடிக்கணும். ஆனால் அந்த ஹீரோ வந்து ரொம்ப வெக்கப்படுறாரு, கூச்சப்படுறாரு, என்னால் நடிக்க முடியாது இப்படிலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இது நடிச்சு தான் ஆகணும், இதுக்கு இம்பார்ட்டன்ட் சீன் அப்படின்னு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஹீரோ ஒத்து வரவே இல்லை. கடைசியில் அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, அவரோட ட்ரெஸ்ஸையே கழட்டி போட்டுட்டு நின்றுட்டு அவர் வேலை செய்ய இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த ஹீரோ இவரை பார்த்த உடனே அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டீமை நம்ம வேலை வாங்கணும். அந்த டைரக்டர் நடிக்கலை, அவர் பிஹைண்ட் த கேமராவில் இருக்காரு. பட் ஹீரோ தான் சினிமாவில் வர போகிறாரு, ஸ்க்ரீனில் வர போகிறாரு, அது வேற விஷயம். பட் அந்த டைமில் அந்த டைரக்டர் நல்லபடியாக யோசிச்சு அந்த ஆக்டர்கிட்ட இருந்து அவுட்புட்டை வாங்கிட்டாரு. ஸோ நம்ம டீம்கிட்ட இருந்து எப்படி அவுட்புட் வாங்கணுன்றத நம்ம வந்து அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் அவங்க மென்டாலிட்டிலே போய் நம்ம அவங்க பொசிஷன்ல இருந்து அந்த ஒர்க்கை வாங்கிக்கணும். இதுதான் ஒரு நல்ல மேனேஜருக்கும் ஒரு நல்ல சூப்பர்வைசருக்கும் அழகு. நன்றி.